இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று அற்புதம் நிச்சயம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நல்ல நீங்கள் கேளுங்க, இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை பெறுங்க, இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உங்கள்கிட்ட ஏதாவது என்ன வசனத்தை சொல்லி என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது ஆண்டவர் காமிச்சிட்டாருங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லேயமியாகிய ஈசா இடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டே என்றார். பாருங்க, சாமுவேலுங்கிறவர் துக்கித்து அழுது தொலைகிறாருங்க. ஆண்டர் பார்க்குற, எந்த மட்டும்தான் நீ அழுவ? எந்திரா, யாருக்காக அழுறியோ, எதற்காக அழுகிறியோ அதற்கு பதிலாக இன்னொன்று ஆயத்தப்படுத்திட்டேன். நீ எந்த மட்டும் துக்கித்து அழுதுகிட்டு இருப்ப? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் நினச்ச காரியம் நடக்குன்னு அழுறீங்களா? இழந்ததை நினச்சி அழுறீங்களா? உங்கள் நம்பிக்கை இழந்து அழுறீங்களா? அழுதுகிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து அழுது கொண்டு இருப்ப? ஆண்டவர் ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு உங்களை சந்தோஷம் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாங்க ஏசப்பாட்ட. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த சவுலுக்காக துக்கித்து சாமுவேல் அழுகிறாரோ அந்த சவுலுக்கு பதிலாக 100 மடங்கு 1000 மடங்கு உயர்ந்த தாவீதை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதுக்காக அழுறீங்க? அதை விட 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் தருவாருங்க. சாமுவேலுக்கு சொன்னபடி ஆண்டவர் அந்த தாவீதை கொடுத்தது போல் உங்கள் எல்லாருக்கும் தருவார். கணேசனுக்கு தர்றாரு. நான் எப்பெல்லாம் இழந்து போனேனோ அப்போல்லாம் ஏசப்பா இழந்துட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் தர்றாருங்க, அற்புதம் செய்கிறாருங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, எப்பா இந்த வார்த்தையின்படி வலையை போடு. ஆண்டவர் வலை கிளியத்தக்க அற்புதம் செய்கிறாருங்க. ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் எதற்காக இவர் இழந்து துக்கத்தோடு ஜெபம் உண்டார்களோ இழந்ததற்கு பதிலாக 100 தாவீதை தருவீரா. 100 மடங்கு ஆசீர்வாதமான ஆசீர்வாதத்தை தருவீரா. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.